வணக்கம். சமூக ஊடகங்கள்ல பரவலாக கிறிஸ்துவ சபை மேடைகள்ல நடன களிப்பாட்டங்களும் நடன அருவருப்பான காரியங்கள் எல்லாம் சமீப நாட்களாக நடந்து வருகிறது. அப்படி ஒரு கேவலமான ஒரு நடனத்தை ஒரு சகோதரி ஆடியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க. கிறிஸ்துவ பாடல் ஒலிக்கின்றன. அவர்கள் டப்பாங்குத்து பாடலை பாடியிருக்காங்க. சோ இதற்கு ஏற்ப சினிமா காட்சி நடனமும் இருக்கிறது. அந்த காட்சியையும் நீங்க பாருங்க. போல அதே ஃபார்மேட்ல நடன குத்து டான்ஸ் இப்படி நடனம் ஆடுறாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பாருங்க. அப்ப இதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னா ஒரு வித்தியாசமின்றி இவர்கள் கிறிஸ்துவ சபை மேடைகளை கிறிஸ்துவத்தினுடைய மாண்பை கெடுக்கும் வண்ணமாக நடனம் ஆடுகிறேன் அப்படிங்கிற பேர்ல இது நல்லா இருக்கு அப்படிங்கிற ரீதியில த ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் சோ அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி போட்டு ஜாய்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது கிறிஸ்துவ மேடைகள் பரிசுத்த பைபிளுடைய வாக்கியத்தை சத்தியத்தை போதிக்கிற இடம், சரிங்களா? அந்த இடத்திலே ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுவார்கள், நடன திறமைகளை ஒவ்வொரு விஜய் டிவியாக இருக்கட்டும் மற்ற டிவிகள்ல இருந்ததுன்னா அந்த நடனத்தை பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க இது குட்டா நீங்க பண்றீங்க, கிளின்னு கிழிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஸ்டேஜ் டான்ஸ் வித் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேஜ் மேடைகள் இருக்கின்றன. சோ அப்படிப்பட்ட காட்சிகளை இவங்க என்ன பண்றாங்க, சபை நாகரிகமின்றி சபை மக்கள் பார்க்க இவர்கள் ஒரு நடனத்தை ஆடுகிறார்கள். அபாத்திரமான ஒரு காரியங்களை நடத்துறாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, சங்கீதங்கள் புஸ்தகத்தை 143, 44 வச்சு சொல்லுவாங்க. அதே வேளை சங்கீதக்காரனாகி தாவீது நடனம் ஆடினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தாவீது நடனம் ஆடினது உடன்படிக்கை பெட்டியில மேல ஆடினாரு. அவருக்கே பக்தி உண்டாக ஆடினார். தேவன் மேல அபரிவிதமான அன்பு நிமித்தமாக எல்லாரும் பார்க்கணும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டல, சரிங்களா? அவர் நடனம் ஆடியது அவர் மாம்ச பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தின் ஊடாக பயணித்தவர், சரிங்களா? ஆனால் அவரை நான் அடிச்சு விட பின்பற்ற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னன்னா, சமாரிய ஸ்திரீ இடத்துல யாக்கோபு கெட்டியிருந்த கிணற்றுக்கு அருகிலே வரும்போது தாகத்திற்கு தனித்தா அப்படின்னு சமாரிய ஸ்திரீ இடத்துல கேட்கும் பொழுது யூதர்கள் எப்படி தண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணியானது அது தாகமே எடுக்காது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல காரியங்களை சொல்லிட்டு பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது, அது இப்பொழுதே வருகிறது அப்படி என்று சொன்னார். ஆனால் ஆவியோடு நம்முடைய நடனங்கள் இருக்கின்றன. அதாவது நடனம் ஆடுகிறது ஆவிக்குரிய பிரகாரமாகவா அல்லது மாம்சக்குரு பிரகாரமான அருவருப்பா அப்படிங்கிறத நீங்க யோசித்து பார்க்கணும். புரியுதுங்களா? அதாவது அவரு மாம்சக்குரியவராக இருந்தார், இங்க ஆவிக்குரிய பிரகாரமா இருக்கு. அதாவது 1 பேதுரு 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி மாதிரியாக நாம கடைபிடிக்கணும். எங்கேயாகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சமாரியா ஸ்திரீட்ட வந்து என்னை போல நடனமாடி ஆராதனை செய், என்னை போல இருங்கள், என்னை பின்பற்றி வா, இப்படி நடனம் ஆடு அப்படின்னு சொல்லி நடனத்தை ஆடினாரா? மாய்மாலமான நடனத்தை ஆடினாரா? எல்லோரும் பார்க்க நடனம் ஆடினாரா அப்படின்னு சொன்னா இல்லை. சரி, அவர்களுக்கு பின்னால் வந்த அப்போஸ்தலர்கள் யாராகிலும் இப்படிப்பட்ட நடனத்தை ஊக்குவித்தார்களா அப்படின்னு சொன்னா இல்லை. சங்கீதங்கள் புஸ்தகத்தை மேற்கோள் காட்டி நடனமாடி அவரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. அமைதியும் சரியான முறையிலும் பயணித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபமும் அமைதியும் அற்புதமும் நடப்பித்தார். எங்கேயாவது நடனம் ஆடினாரா அப்படி என்றால் இல்லை. ஜெபம் முழு நேர ஜெபமாக இருந்தது அவருடைய. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசு அப்படிங்கிறவரு அதிக நேரம் பிரேயர்ல இருந்தார். அதுதான் ரொம்ப வாழ்வியலாக்குனாரு. அந்த பிரேயரை நமக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு படிப்பினை, ஒரு எடுத்துக்காட்டா இருந்தார். பிரேயர் அதிகமாக இருந்தது, அதே வேளையில அற்புதங்கள் அதிகமாக இருந்தது, பல காரியங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தார், சரிங்களா? இந்த நெருக்கத்தை இருந்தாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு படிப்பினை, புரியுதுங்களா? அப்ப இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுகிற மாதிரியாக பின்பற்றுகிற இவர்கள் இயேசு சொல்லாத பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கீதக்காரனாகிய தாவீதை முறைமை வைத்து இப்படி ஒரு கேவலமான ஒரு காரியத்தை செய்யலாமா? அது ஏற்புடைய காரியமா? ஆண்டவர் அருவருப்பாரா அப்படிங்கிறத ஒரு கேள்வியோட வைக்கணும்.
ஆண்டவரை மாம்ச பிரகாரமாக தொழுது கொண்டு அவரை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா, மனதின் மாற்றமே அவரை திருப்திப்படுத்தும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பிய பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. சோ மனம் திரும்புவதுதான் அங்கே பரலோக ராஜ்யத்துல ரொம்ப சந்தோஷம் அடைகிறது. தூதர்களுக்கு முன்னதாக அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரம்மாண்ட சந்தோஷத்தை உண்டாகிறது, ஒரு பாவியை மனம் திரும்புவது நிமித்தம். அப்ப ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப அவருடைய சித்தம் உண்மையாக ஆராதனை செய்வது, அவருடைய சித்தம் ஒழுக்கமான ஆராதனை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 40வது வசனங்களை வாசித்து பாருங்க. அங்கே குறிப்பிடப்படுகிறது, ஒழுக்கமும் கிரையுமாய் நடக்க கடவுது. புரியுதுங்களா? அதே வேளையில கொரிந்தியர்கள்ல பல காரியங்கள் எப்படி நடனம், கேவலமான நடனங்களை ஆடி ஆண்டவரை அசுத்தப்படுத்தினார்களோ, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினார்களோ, அப்படியே இந்த காலத்திலும் இது போன்ற நபர்கள் நடனம் ஆடுவதை, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அழகு என்பது வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளவு மோசமான ஒரு ஒஸ்டான காரியம். பாடல் பாடுவதற்கு எதற்காக, நடனம் எதற்காக ஆடுகிறீர்கள்? சபை அமைதியும் பரிசுத்தமும் இருந்த இடம். ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல அடுத்த காரியங்கள் வரக்கூடாது, உலகத்தினுடைய காரியங்கள் வரக்கூடாது. இது எவ்வளவு பெரிய மோசமான செயல். கிறிஸ்துவம் எங்கு செல்லுகிறது அப்படிங்கிற கேள்வியோட தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிற கேள்வி என்னன்னா, இது சொன்னது தவறா பிழையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஏன்னு எனக்கு ஒரு இடலா தோணுச்சு. சரிங்களா? எங்கேயுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இப்படி சொல்லி தரல, இப்படி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தரல. எதுவுமே இது பண்ணி தராமல் ஆண்டவருடைய அந்த 4 சுவிசேஷ நூலையும் படிச்சவங்களுக்கு தான், நல்ல தரவா படிச்சவங்களுக்கு தான் இது என்ன அப்படிங்கிறது புரியும். அதே வேளையில நீங்க அப்போஸ்தலர்களுடைய சாட்சிகளை பாருங்க. அந்த சாட்சிகளுடைய காரியங்களை எங்கேயாவது நடனம் ஆடினாங்க ஓரத்துல இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸை பண்ணி இவங்களுக்கு ஒரு நடன திறமை இருப்பதாக இவர்களாக முடிவு செய்து நடனம் ஆடி கேவலப்படுத்துகிறார்கள் கிறிஸ்துவை. சரிங்களா? இது எப்படிப்பட்ட காரியம்? மாம்சப்படி அவரை திருப்திப்படுத்த முடியுமா? மனம் திரும்புவதுதான் அவரை திருப்திப்படுத்தும். பரிசுத்தமாய் வாழ்வதுதான் அவரை திருப்திப்படுத்தும். நற்கிரியைகளை செய்தா அவரை மகிழ்வார். புரியுங்களா? நற்கிரியைகளை செய்யணும், நற்தொண்டுகளை செய்யணும். நற்தொண்டே அருத்தொண்டு, இறை தொண்டே அருத்தொண்டு, அருத்தொண்டே மனித சேவைதான். மனித சேவைதான் தேவனை மகிமைப்படுத்தும், சந்தோஷப்படுத்துறது. அதுதான் ஒரு மனிதன் ஒரு ஒட்டுமொத்த பைபிளுடைய ஒரே ஒத்த இலக்கம் அப்படின்னா, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. சோ இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு காரியம். சோ அந்த காரியத்தை அடுத்து, பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தை அடுத்து நடனம் என்கிற கேவலமான செயலை எப்படி செய்ய முடியும்? இது போன்ற கமெண்ட், அதாவது கண்டென்ட் கொடுக்காதீங்கடா, கொடுத்தீங்கன்னா கண்டபடி பேசி விட்டுருவேன், நானு கண்டிச்சு விடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு அது காண்டாகும், கடுப்பாகும். எல்லாம் எப்படி பாருங்க, யோசிக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். இது போன்ற அநாகரிகமான ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு எச்சரிக்கையாக பயணிக்கணும், கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? பிறருக்கு இடலை உண்டாக்க கூடாது. இது என்ன ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற காரியமா அல்லது மக்களை மகிழ்விக்கிற கேலிக்கூத்து நாடகம் பண்ணுகிற இடமா? தெரிய வேண்டாம், அறிவு வேண்டாம், சுத்தமான அறிவு வேண்டாமா? உங்களுக்கு நடன திறமை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு திறமை இருக்கிறது என்றால் அதற்கு ஏற்ற பிரகார மேடைகள் இருக்கின்றன, அதற்கு ஏற்ற பிரகாரப்படி பல காரியங்கள் இருக்கின்றன. அங்கு போய் நடனம் ஆடு. சரியா? கிறிஸ்துவ மேடைங்கிறது ஒழுக்கம் நிறைந்தது, பரிசுத்தம் நிறைந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிற இடம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மேடை. சரிங்களா? எங்கே ஒருவராயிலும் இருவராயிலும் கூடுகையில் அங்கே வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர், பரிசுத்தமும் பயங்கரமும் நிறைந்த ஆண்டவர், அவர் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நரகலான விக்கிரக ஆராதனையும் மாம்ச பிரகாரமான துதி நடனங்களும் கேவலமான நடனங்களையும் ஆடிக்கொண்டு வேற இடம் போக வேண்டியதானே? அதாவது வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கொள்ளைக்கு இருந்து வைப்பீங்களா? அங்கேயே கழுவிட்டு அங்கேயே இது பண்ணுவீங்களா, வைப்பீங்களா? வீடுங்கிறது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. சரிங்களா? சமையல் அறைன்னா சமையல் அறையில சமையல் பாத்திரங்கள் தான் இருக்கணும், அபாத்திரமா இருக்கக்கூடாது, மாறி இருக்கக்கூடாது, அதுலயே கக்கூஸ் இருக்கக்கூடாது. படுக்கிற பெட்ல படுக்கிற இடம்னா அது கரெக்டா இருக்கணும், அது பெட்டு போட்டிருக்கணும், தலையான இருக்கணும், எல்லா காரியங்களும் இருக்கணும். அதுக்கு மாதிரி கீழே ஒரு கக்கூஸ் இருந்துகிட்டு அதுல கொள்ளைக்கு இருந்துட்டு அதுலயே இது பண்ணுவீங்களா? அதே மாதிரிதான் சபைகள்ல அது பரிசுத்தம் நிறைந்தது, ஆண்டவர் உலாவுகிற இடம். புரியுதுங்களா? நாம கூப்பிடுகிற நேரத்துல ஆண்டவர் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. அவரை அவலட்சணம் செய்யும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை அங்கீகாரம் பண்ணாதீங்க. சரிங்களா? விழிப்புணர்வோடு தான் நான் இது பண்ணியிருக்க வச்சிருக்கேன். யாரையும் காயப்படுத்துவது எனக்கு நோக்கம் அல்ல. வேறொரு பதிவில். நன்றி.